அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனுக்கு அதிநட்பு கிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியன் அவரது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டிலும் சனியுடனும் இணைந்து வலம் வரப்போகிறார். எனவே அடுத்த 30 நாட்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் சில நிகழ்வுகள் சங்கடம் நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கலாம். ஆனால் அதே சமயம் யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைய போகிறார் சூரியன். எனவே இந்த தருணத்துல காத்திருக்கும் அதிர்ச்சி கூட எதிர்பாராத வகையில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது அதிரடியாக ஏற்படக்கூடிய 6 திருப்பங்கள் மிக முக்கியமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த வேளையில் சனி 5 6ஆம் இடத்தின் அதிபதியான சனி 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது 5, 6 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார் சூரியன். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்த சில நாட்கள் அபரிவிதமான மாற்றம் உறுதியாக ஏற்படும். அது மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது 9இல் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் குரு பகவான், முதன்மையான யோகத்தை ஏற்படுத்துகிறார். சுக்கிரன் உச்சம் பெறுகிறார் 7இல். எதிர்பார்ப்புகள் அமோகமாக கைகூடும். கர்மத்தில் செவ்வாய் என பல கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளை கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக காத்திருக்கும் அதிர்ச்சிகள் அனைத்தும் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. மேலும் இந்த வேளையில் சூரியன் அமோகமான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பார். ஏனென்றால் பொதுவாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க சூரியன். மனித வாழ்வுல அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராகவும் இருக்கிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சூரியனினுடைய ஆளுமை சற்று அதீதமாக இருந்தால் மட்டும்தான் அதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி கூட காரிய தடையின்றி அலைச்சலின்றி வெற்றி பெற வேண்டும் என்றால் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது பொதுவாக உஷ்ண கிரகமாகவும் சூரியன் பார்க்கப்படுகிறாருங்க. எனவே சூரியன் சாதகமாக இருந்தால்தான் உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான சூழல் கிடைக்கும். உடல்நலமே சாதகமாக அமையவில்லை என்றால் பல சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் தனது பார்வையில் சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக சனியை பகை கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியனை சுக்கிரன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளும் பகை கிரகமாக பார்க்கின்றன. எனவேதான் தனது பகை கிரகமான சனியின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் அதற்கு பிறகு சனியுடன் இணைந்து வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 30 நாட்களுக்குள் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எதிர்பாராத பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாக. எனவேதான் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அது மட்டுமல்லாது சூரியன் மற்றும் சனி இணையக்கூடிய தருணத்திலும் எதிர்பாராத மிக முக்கியமான 6 திருப்பங்களை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகிறது. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாக செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் பொதுவாகவே சனி சூரியனின் இணைவும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சனியின் ஆட்சி வீட்டில் சூரியன் அமர்வதும் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தலாம். எனவே இந்த வேளையில் உறுதியாக அதிரடியாக 6 திருப்பங்களை மிக முக்கியமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதில் முதன்மையாக பார்க்கப்படுவது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம், விழிப்புணர்வு மிக முக்கியமாக தேவை. இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த தருணத்தில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த 6 முக்கிய திருப்பங்களும் சாதகமாகவும் அமையலாம்,
ஏற்படுத்தலாம். அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் ஏற்படுத்தலாங்க. எனவே இரண்டாவதாக எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள், பதவி உயர்வு போன்ற வாய்ப்புகளை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது மிக முக்கிய திருப்பமாக, முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய தடைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமாக தேவை. திட்டமிடாமல் அணுகக்கூடிய பணிகளில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். ஆனால் அதே வேளையில் சனி சூரியனின் மைந்தனாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதில் சில சூட்சமங்கள் இருந்தாலும் கூட நான்காவது மிக முக்கியமான திருப்பமாக, மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத வகையில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. ஐந்தாவது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுவது, இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற போகிறார், குருவும் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே பல மாறுதல்கள் கிரகநிலைகளில் ஏற்படுத்தலாம். சனி சூரியன் இணைவு ஏற்பட்டாலும் கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின், உறுதியாக ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனின் அமைப்பால் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் தங்களுடைய பெயரில் விருப்பப்படி சிறு முதலீட்டவையாவது செய்வதற்கான யோகம் உறுதியாக உங்களை தேடி வரும். ஆறாவது மிக முக்கியமான திருப்பமாக, எதிர்பாராத பகை உணர்ச்சி அதிகரிக்கலாம். அதே சமயம் நண்பர்களாகவும் மாறுவதற்கான சூழல் உண்டு. இந்த 6 திருப்பங்களும் நேரடியாக நேர்முகமான மாற்றத்தையோ அல்லது எதிர்முகமான மாற்றத்தையோ கொடுக்கலாம். எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் நட்பு கிரகமான முதன்மை கிரகமான சூரியன் உறுதிப்படுத்துகிறார். எனவே அடுத்த 30 நாட்களில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக பல நிகழ்வுகள் அமையாமல் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார். இப்படி சூரியனின் அமைப்பு காரணமாக அடுத்த 30 நாட்களில் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் தடை தாமதங்களை சந்தித்து வரக்கூடிய சிக்கல் நிறைந்த விஷயங்களை இந்த தருணத்தில் சாதகமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடை தாமதத்தை மட்டும் சந்தித்து வந்த நிகழ்வுகளில் தற்போது நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் குறைவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் சற்று சாதகமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல சங்கடங்களை உறுதியாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் சாதகமற்ற சூழலிலும் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் என்பது 5, 6 என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வெற்றி வாய்ப்புகள் புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான திருப்பங்களை இந்த வேளையில் சந்திக்க முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற மிகப்பெரிய நல்ல பலன்கள் இந்த வேளையில் எளிதில் தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது புதிய முயற்சிகள் மிக பிரமாண்டமாக கைகூடும். பல காரிய தடைகளை சந்தித்த சூழலில் அவற்றில் மிகப்பெரிய மாற்றம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் சூரியனின் அளவற்ற ஆற்றல் உங்களுடைய உடல் நலத்தை மேம்படுத்துவதோடு மனநலமும் அதிகரிக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிறப்பாக செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.